அப்ப தேவனோட வார்த்தை என்ன பண்ணுது? உங்களை விசுவாசிக்க வைத்து விசுவாசிக்க வைத்து விசுவாசிக்க வைத்து தேவ நீதி என்ன பண்ணுது? உங்களுக்குள்ளாக செலுத்தி செலுத்தி இதுதான் தேவ நீதி, இதுதான் தேவ நீதி உங்களோட இருப்புக்குள்ளாக அது செலுத்தி செலுத்தி தேவ நீதி நடப்பிக்க பண்ணுகிறது. தேவனுடைய நீதி நீங்க நடப்பிக்கும் போது தேவனுடைய சித்தம் செய்யப்படுகிறது. பிதாவின் சித்தம் என்னது? உன் சத்துருக்களை நீ சிநேகிப்பாய் என்பது பிதாவின் சித்தம். அது தேவ நீதி. சுவிசேஷம் என்ன பண்ணுது? உங்களை தேவனுடைய சித்தத்தை செய்ய வைக்கிறது, தேவனுடைய நீதியை செய்ய வைக்கிறது. பிரியமானவர்களே, அவ்வளவு மேன்மையானது சுவிசேஷம். இதெல்லாம் நீங்க கேட்டு கேட்டு அதை உணர்ந்து உணர்ந்து அதை விசுவாசிக்க விசுவாசிக்க தேவ நீதியை நம்மள உண்டாகும். தேவ நீதி நம்மள உண்டாகும். ஆபிரகாம் பாருங்க, தேவனை விசுவாசித்தான். அதனால தேவன் செய்த அவர் சொன்னது எல்லாவற்றையும் அவன் செய்யறான்.